கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் போகவில்லை என்றால் துணையாளர் உங்களுக்கு வரமாட்டார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கலக்கம், கவலையும் எனக்கு தெரியும். ஆனால் தூய ஆவியார் உங்களிடம் வந்தால் அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். இயேசுவினுடைய பிரசன்னத்தை குறிப்பாக உடல் பூர்வமாய் அவர் நம்மோடு சீடர்களோடு அமர்ந்திருந்த அந்த ஒரு நட்பை இழப்பதற்கு மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் சீடர்கள். எனவே அவர்களை நான் திக்கற்றவர்களாய்விட மாட்டேன், அனாதைகளாய்விட மாட்டேன். அவர்களுக்கு தேவையான சக்தி அனைத்தையும் தூய ஆவியார் வாழ்நாள் முழுவதும் நின்று தருவார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதத்தை சொல்லுகின்ற போது, தூய ஆவியார் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அவர் உலகை பார்க்கிறார். கடவுளின் கண்கள் கொண்டு உலகை பார்க்க நம்மை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுளின் கண்கள் கொண்டு உலகை பார்க்க, அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை, கிறிஸ்தவர்களின் தனித்தன்மை. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது தூய ஆவியினுடைய கண் கொண்டு நாம் இந்த உலகை பார்க்க வேண்டும். கடவுளின் கண் கொண்டு உலகை பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் இருக்கின்ற துன்பங்கள், பாவங்கள், கவலைகள், பிரச்சனைகள், தொல்லைகள், இவைகள் அனைத்திலும் கடவுளின் கண் கொண்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே இது மிகவும் கஷ்டமான விஷயம். மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு மனிதர்களுடைய எல்லா உணர்வுகளையும், கவலைகளையும், ஆதங்கங்களையும் பெற்றுக்கொண்டு கடவுளின் கண் கொண்டு பார்ப்பது என்பது மிகவும் கஷ்டம். இருப்பினும் அன்றாட பயிற்சியின் வழியாய், அன்றாட கடவுளின் பிரசன்னத்தை உணர்வதன் வழியாய் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் இப்பொழுதும் நம்மிடமிருந்து விலகி சென்று விடுவதில்லை. அவர் தந்தையோடு இருக்கிறார், தந்தை நம்மோடு இருக்கிறார். எனவே தூய ஆவியும் தந்தையும் மகனும் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து உங்களிடம் குடிகொள்வோம் என்கிறார். எனவே ஆண்டவர் நம்மோடு வாழ வந்திருக்கிறார். தூய ஆவியார் நம்மோடு வாழ வந்திருக்கிறார். அவருடைய அதிர்வுகளையும் பிரசன்னத்தையும் தூண்டுதல்களையும் ஒவ்வொரு நாளும் உணர கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுவோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு தூர போக மாட்டீர் ஆண்டவரே. எங்கள் அருகில் இருப்பீர், எங்கள் பக்கத்தில் இருப்பீர். தோட்டக்காரனைப் போல, வழிப்போக்கனைப் போல எங்களை பார்த்து கொண்டே எங்கள் அருகில் இருப்பீர். எங்களுக்கு விசுவாசம் இல்லாத போது எங்களோடு நடந்து வந்து எங்களை காப்பீர். இரக்கத்தை பொழிவீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு இரக்கமான இடத்திற்கு நாங்கள் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள என்னாலும் எங்களை காத்தருளும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.